السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأحسن كما أحسن الله إليك، صدق الله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முன்பு ஓதிய திருமறை வசனத்தில் ஒரு சில பகுதி, ஒரு ஆயத்தின் ஒரு பகுதி தான் நான் மேலே ஓதிய இறை வசனம். வஹசின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், சூரா கஸஸில் வரக்கூடிய வசனம் ஆயத். இந்த ஆயத் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் பெரும் செல்வந்தனாக வாழ்ந்த காரூன் என்ற ஒரு பெரும் செல்வந்தனை நோக்கி அன்றைய காலத்தில் வாழ்ந்த நல்ல மக்கள் சொன்னதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகின்றான். அது என்ன இந்த வார்த்தையின் அர்த்தம் என்றால், வ அஹ்சின், காரூனே நீ உபகாரம் செய்வாயாக. எவ்வாறென்றால், கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் எவ்வாறு உனக்கு உபகாரம் செய்தானோ அதே போன்று பிறருக்கும் நீ உபகாரம் செய்வாயாக என்று அந்த பெரும் செல்வந்தனான காரூனை நோக்கி அந்த நன்மக்கள் சொன்னதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகின்றார். இது ஏதோ காரூனுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. உலகம் இறுதி வரையும் வரக்கூடிய மக்களை நோக்கி குர்ஆன் சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வகையில் உபகாரம் செய்திருக்கின்றான். ஒரு சிலருக்கு செல்வத்தை கொண்டு அல்லாஹு தஆலா உபகாரம் செய்திருக்கின்றார். ஒரு சிலருக்கு கல்வியை கொண்டு அல்லாஹு தஆலா உபகாரம் செய்திருக்கின்றார். ஒரு சிலருக்கு உடல் பலத்தை கொண்டு அல்லாஹு தஆலா உபகாரம் செய்திருக்கின்றார். ஆக அல்லாஹு தஆலா உபகாரம் செய்யாத எந்த ஒரு மனிதரும் இந்த பூமியில் கிடையாது. ஆக ஒவ்வொரு மனிதரும் தனக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய அந்த செல்வம் அல்லது கல்வி அல்லது உடல் பலம் அல்லது ஏதோ ஒரு நியமத், அப்போ அந்த நியமத்தை கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் பிறருக்கு உபகாரமாக இருக்க வேண்டும். அந்த உபகாரம் என்பது நாம் யாருக்கெல்லாம் எவ்வளவு முடியுமோ நம் சக்திக்கு உட்பட்டு, சக்திக்கு மீறி அல்ல, நம் சக்திக்கு உட்பட்டு நாம் பிறருக்கு உபகாரம் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய உபகாரம் நமக்கு கிடைக்கும். அதே போல நமக்கு பிறர் உபகாரம் செய்யும் அளவுக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் அல்ல பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். அப்போ அந்த உபகாரம் என்பது எப்படி இருக்குன்னு சொன்னால், வாழும் காலமெல்லாம் நம் மூலமாக யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும், பலன் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பலன் எப்படி என்பது ஒவ்வொருத்தருடைய சக்திக்கு உட்பட்டது. அப்போ அந்த உபகாரம் தான் என்னதுங்க வாழ்க்கையில் நமக்கு பலன் தரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மக்கள், நான் ஏன் உபகாரம் செய்யணும், என்னுடைய சம்பாதித்து கொண்டது என்னென்ன செய்வாங்க சொன்னால், தன்னுடைய திறமை தன்னுடைய உழைப்பு என்று அந்த உபகாரம் செய்யக்கூடிய அந்த தன்மையை விட்டு விடுவார்கள். யாரெல்லாம் இத்தகைய தன்மையில் வாழ்வார்களோ, அதாவது சுயநலமாக தன்னுடைய வாழ்க்கை மட்டும் தான் மட்டுமே வாழ்ந்தால் போதும் என்று வாழக்கூடிய நபர்கள் கொஞ்ச காலம் எல்லாம் கொஞ்ச காலம் வேண்டுமானால் என்ன செய்யலாம், நல்லதாக தோன்றலாம். ஆனால் குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையை டோட்டலாக மாறும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத்து நமக்கு வர வேண்டும். அதே போல் பிற மனிதர்களை துவா நமக்கு வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும், வாழ்க்கையில் நம் மூலமாக ஒரு சிலர் யாராக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தினரோ அல்லது நம்முடைய நண்பர்களோ அல்லது நம்முடைய அண்டை வீட்டாரோ அல்லது நம்முடைய தெரிஞ்ச மக்களோ யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும் மூலமாக உபகாரம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த உபகாரம் தான் என்ன செய்யணும், நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தரும் என்பதை நாம் சிந்தித்து என்ன செய்யணும், அந்த ஆயத்தை நம்ம ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக். அல்லாஹ் தஆலா
உமக்கு எவ்வாறு உபகாரம் செய்தானோ அதே போல நீ பிறருக்கு உபகாரம் செய்வாயாக என்று இந்த வசனத்தை தன் வாழ்நாள் என்ன செய்ய அமல் செய்ய அல்லாஹ் தாலா நம் எல்லோருக்கும் அல்ல கிருபை செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.